ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகையர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மகாநடிகை சாவித்ரி அவர்களின் திரை பயணத்தில் திருவிளையாடல் அப்படிங்கிற திரைப்படம் 1965 வெளிவந்த திரைப்படமாகும். ஏபி நாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், சாவித்ரி மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க. திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் திரை இசை திலகம் KV மகாதேவன் அவர்கள். திருவிளையாடலில் சாவித்ரிக்கு பார்வதி வேஷம், அதுவும் பச்சை நிற மேக்கப். அதை போட்டுக்கொள்ளும்போது அவங்களுக்கு மிகவும் தயக்கமாக இருந்துச்சான். ஆனால் அப்புறமா படத்தில் அதுவே பிரமாதமாக பொருந்திருச்சான். பரமசிவன், பார்வதி, பிள்ளையார், முருகன் அப்படி ஒரு அமைப்பை நீங்கள் எங்கே பார்த்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் கேலண்டரை பார்த்து தான் அதை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சாவித்ரி அவர்கள் சொல்லியிருக்காங்க. சென்னையில் முதலாக சாந்தி, கிரவுன், புவனேஸ்வரி அப்படின்னு 3 தியேட்டர்களில் மகத்தான வசூலுடன் வெள்ளி விழா கொண்டாடிய முதல் திரைப்படம் இந்த திருவிளையாடல் திரைப்படம் தான். தேசிய அளவில் பாராட்டு பத்திரமும் இந்த திரைப்படத்திற்கு கிடைச்சிருக்கு. படத்தில் முதல் திருவிளையாடலாக வருவது தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம். மதுரையை ஆண்ட செண்பக பாண்டியன் தன் மனைவியுடன் சேர்ந்து இருக்கும்போது வரும் பாடல் தான் பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் அமைந்த ராகம் நட்டபைரவி. இந்த பாடலை பாடியவர்கள் PB ஸ்ரீனிவாஸ் மற்றும் S ஜானகி. நாம் எல்லாரும் திரையில் பார்த்து ரசித்த தர்மி கேரக்டர் நடிப்பதற்கு நாகேஷுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தவர் மயிலாப்பூர் கிருஷ்ணசாமி ஐயர் அப்படிங்கிற சுவாரஸ்யமான செய்தியையும் நாகேஷ் பதிவு பண்ணியிருக்காரு. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் தெப்பக்குளத்து அருகில் நின்று கொண்டு தெப்பக்குளத்து மைய மண்டபத்தை நோக்கி அவர் பேசியதை நாகேஷால் மறக்கவே முடியாது அப்படின்னும், மிஸ்டர் கிருஷ்ணசாமி ஐயர் அப்படின்னு அவர் அழைத்தது வேற யாருமே இல்லை, தன்னை தானே அவர் அப்படி அழைத்து கொண்டாராம். 10 வருஷங்களுக்கு முன்னால் இந்த குளம் எப்படி இருந்துச்சு? 63 உற்சவம் என்றால் ஊரே ஜே ஜே என்று இருக்கும். தெப்பக்குளத்தில் தண்ணீர் நிரம்பி வடியும். தெப்பம் தண்ணீரில் மிதந்து போவதை பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஆனால் இன்றைய குளத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடையாது. பசங்க எல்லாரும் குளத்தில் கிரிக்கெட் ஆடி கொண்டிருக்காங்க. அந்த பசுமையான பழைய நாட்கள் எல்லாம் இனிமே வருமா? வராது, வரவே வராது என்று இங்கிலீஷும் தமிழுமாக தமக்கு தாமே பேசி கொண்டிருந்த வித்தியாசமான மனிதரை நாகேஷ் வியப்புடன் கவனித்திருந்தாராம். திருவிளையாடல் தர்மி கதாபாத்திரம் அப்படிங்கிற சுவாரஸ்யமான ஒரு கதாபாத்திரத்தை இந்த கேரக்டர் வச்சு தான் இன்ஸ்பிரேஷனோட நடிச்சிருக்கேன் அப்படின்னு நாகேஷ் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. நாகேஷ் என்னும் நகைச்சுவை கலைஞனை தமிழ் வீடுகளில் கொண்டு போய் ஜம்மென்று உட்கார வைத்தது திருவிளையாடல் அப்படின்னு சொன்னால் அதை யாராலையுமே மறுக்க முடியாது. அந்த ஒற்றை நாடி சரீரத்தை வைத்துக்கொண்டு தனது வியக்கத்தக்க உடல் மொழியால் எம்பெருமானை எள்ளி நகையாடி மல்லுக்கு இழுக்கும் நடிப்பில் சிவாஜி கணேசனின் ஆளுமையை அந்த காட்சியிலே இல்லாத மாதிரி ஆக்கியிருப்பாரு நாகேஷ். திருவிளையாடல் திரைப்படத்தில் மதுரையை ஆண்ட வரகுண பாண்டியன் என்ற மன்னன் காலத்தில் நடந்த சம்பவம் ஒன்று இடம் பிடிச்சிருக்கும். உண்மையில் அதிகம் அருமையான பாடல்கள் இந்த படலத்தின் போதும் இதற்கு பிறகும் தான் வந்திருக்கு. மதுரை நகருக்கு வருகை தந்த வேற்று நாட்டு பாடகர் ஹேமநாத பாகவதர் அதாவது TS பாலையா அவர்களுக்கு பூரண கும்பம் கொடுத்து வரகுண பாண்டியன் வரவழைப்பாரு. இந்த ஹேமநாத பாகவதர் பாண்டிய மன்னன் சபையில பாடிய ஒரு பாடல் தான் ஒரு நாள் போதுமா அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் ராக மாளிகை ராகத்தில் அமைஞ்சிருக்கு. டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் தான் இந்த பாடலை பாடியிருக்காரு. அவருக்கு அழியாத புகழை தேடி கொடுத்தது இந்த பாடல். காலத்தையும் வென்ற பாடலும் கூட. இந்த பாடல் இன்றளவும் மக்களுடைய மனதில் அழியாத இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த பாடலில் டாக்டர் பாலமுரளி தோற்பது போல வருவது பலருக்குமே பிடிக்கல. ஆனால் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா இந்த பாடலை பாடி மக்கள் மனதில் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் படத்தில் அவர் தோற்பது போல வரல. ஹேமநாத பாகவதர் சிவபெருமானின் விறகு வெட்டி வேடத்தில் பாடிய பாடலின் இசை மற்றும் அதன் இறை தாக்கம் இவற்றால் பீடிக்கப்பட்டு தன் ஆணவம் அழிய தான் இந்த நாட்டின் பானபத்திரர் அப்படிங்கிற இறை தொண்டனின் இசைக்கு அடிமை என்று ஒப்புக்கொள்வதாக தான் வரும் அப்படின்னு அன்றைய பத்திரிகையாளர்கள் எழுதியிருந்தாங்க. இந்த பாடலை பற்றி இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதன் இசையமைப்பாளர் KV மகாதேவன் அவர்கள் ஒரு பேட்டியில் சொன்னது, ஹேமநாத பாகவதராக வாழ்ந்த TS பாலையா அவர்கள் தொடக்க காலத்தில் நாடகத்தில் நடித்தவங்க தான் சினிமாவிலும் நடித்தாங்க. அதனால் நாடகம் போன்ற தூய தமிழில் வசனம் பேசி நடித்தாங்க. இயக்குனர் AP நாகராஜனிடம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் சென்று ஹேமநாத பாகவதர் கேரக்டரில் நானே நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அதற்கு AP நாகராஜன் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசையில் நீங்கள் மேதை தான், ஆனால் நடிப்பில் அவர் தான் மேதை.
இந்த 2 மேதைகளும் சேர்ந்து தான் ஹேமநாதரை திரையில் வாழ வைக்க முடியும் அப்படின்னு சொன்னாராம். அந்த கேரக்டரில் வேறு எந்த நடிகராலும் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்து விட்டாராம். இதனால் பாலமுரளி கிருஷ்ணாவுக்கு கொஞ்சம் வருத்தமும் இருந்துச்சு. படம் வெளியான பிறகு படத்தை பார்த்த பாலமுரளி கிருஷ்ணா உடனே ஏபி நாகராஜன் வீட்டுக்கு சென்று, நாகராஜா, நீ சொன்னது சரிதான்ப்பா, அவர் மாதிரி என்னால் நடிச்சிருக்கவே முடியாது, நிஜத்தில் கூட எனக்கு வித்யா கர்வம் கிடையாது, ஆனால் இசைக்கு சம்பந்தமே இல்லாத பாலையா என்னமா நடிச்சிருக்காரு அப்படின்னு பாராட்டிட்டு வந்தாராம். டிஎஸ் பாலையா அவர்கள் ஹேமநாத பாகவதராக ஒரு நாள் போதுமா பாடலை பாடி ரசிகர்களின் நெஞ்சில் நிரந்தர நாற்காலி போட்டு அமர்ந்து விட்டார் அப்படின்னு சொன்னால் அதை யாராலுமே மறுக்க முடியாது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்ற சிவபுராண பாடல் வரும். இந்த பாடல் கல்யாணி ராகத்தில் அமைஞ்சிருக்கும். பிறகு பார்வதி பாடிய ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, நேசனடி போற்றி என்று வரும் பாடல் ரேவதி ராகத்தில் அமைஞ்சிருக்கும். இந்த பாடலை அற்புதமாக பாடியிருப்பார் பி. சுசிலா அவர்கள். இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.